ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் ஓட NC50 இந்த ஒரு ஃபவுண்டேஷனோட கம்ப்ளீட் மேக்கப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஷேடை மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லா ஷேட்ஸோட NC47, 40, 50 அண்ட் 46 எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா NC50 யூஸ் பண்ணி நான் ஃபுல் மேக்கப்பே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து NC48, 47 இல்லை 50க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க, கன்ஃபியூஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா மேக்கில் NC47 அண்ட் சம்டைம்ஸ் NC46 கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஃபேஸ் ப்ரெப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல் ஃபேஸாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது வந்து ஃபேஸில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிவ்யோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நான் வந்து மேக்கப்புக்கு டபுள் மாய்ஸ்சர் எப்போவுமே பண்ணுவேன். அது எனக்கு வந்து ஏதோ செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் வந்து எப்போவுமே கண்டினியூ பண்ணிப்பேன் டபுள் மாய்ஸ்சராக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமருக்கு இன்றைக்கி எல்ஃபோட இந்த வந்து பவர் கிரிப் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து மேக்கப்பை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலர் கரெக்டருக்கு என்னோடய ஃபேவரட்டான ஒரு கன்சீலர் பேலட், இன்சைட்டோட கன்சீலர் பேலட் டார்க் என்ற ஒரு ஷேட் எடுத்துகிட்டு எனக்கு கண்ணுக்கு கீழே அரவுண்ட் த மவுத் எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ, பிக்மெண்டேஷன் இருக்கோ, ஸோ அந்த இடம் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனு ஆஸ் ஐ செட் இன்றைக்கி நம்ம வந்து மேக்கோட NC50 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் இந்த ஷேடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. என்னோடய கையில் அப்ளை பண்ணும்போது இப்படி இருக்குது. கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகுது லைட்டாக. ஸோ உங்களுக்கே தெரியும்ல, மேக் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பட்டராக பிளெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கில் அதுதான். இன்றைக்குமே நான் வந்து எல்லா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். பட் எங்கேயாச்சும் போகணுன்னா மேக்கு தான் டக்குன்னு என் கைக்கு போகும். அந்த அளவு எனக்கு மேக் ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபுல் ஃபேஸ் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஷேடு பாருங்களேன், என்னோடய ஃபேஸுக்கு வந்து லைக் ஆப்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபேஸு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பிளெண்ட் ஆக நல்லாவே வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகுது. அண்ட் என்னோடய ஷேடு NC47, சம்டைம்ஸ் NC46 கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 47 வந்து டார்க்காக தெரியுன்றதுனால 46 கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் NC50 நான் ஏன் வாங்கினேன்ற ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சம்மர் டைமில் இல்லை நான் வந்து ஊருக்கு போகிற டைமில், வெக்கேஷன் டைமில் எனக்கு கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ் டேன் ஆகிடும். அந்த டைமில் நான் NC50 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா NC47 யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறது, வெயிலெல்லாம் போனோன்னா அப்படியே பேட்சியாக ரொம்பவே ஆக்வர்டாக தெரியும் எனக்கு. எனக்கு எப்போவுமே என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே ஆப்டாக இருக்கணும். அதனால் நான் வந்து NC50 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங்க்கு ரொம்ப லைட் கலராக நான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றதுனால ஸோ நம்ம வந்து ஹைலைட்டிங்க்கு லைட் கலர் எடுப்போன்னிட்டு லாரியலோட ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். செட்டிங்க்கு நான் வந்து ஹுடா பியூட்டியோட இந்த லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து குனாஃபா. இது கொஞ்சம் எல்லோ டிண்டடாகவே இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பவுடர் வேறு ஷேடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்டு கண்டிப்பாக நான் வாங்குகிறேன். பட் எனக்கு ஹுடா பியூட்டி பவுடர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ஃபேஸை வந்து நல்லா செட் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பவுடரை. நீங்கள் வந்து மினியில் கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து கண்ணுக்கு வந்து லைட்டாக வந்து ஹை ஷேடை வந்து ரொம்ப மினிமலாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹுடா பியூட்டியோட இந்த ரோஸ் கோல்ட் பேலட்லேருந்து ஒரு நல்ல ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் ஒரு பிங்க் ஷேட் எடுத்து க்ரீஸில் மட்டும் நல்லா டெப்த்தாக நல்லா க்ரீஸ் லைன் தெரிகிற மாதிரி நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த கார்னர் ஆஃப் த ஐஸ்லேயுமே வந்து இந்த ஷார்ப் லைன் மாதிரி நான் வந்து அதிலே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நல்லா டிஃபைனாக தெரியும். அண்ட் ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, ஹைலைட்டு அந்த இடத்துல மட்டும் நீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள். அண்ட் ரிம்மலோட காஜல் எடுத்திருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஜல். நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்க்கலாம், இதே தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். எனக்கு அது சேஞ்ச் பண்ணவே பிடிக்கல. ஏன்னா அந்த அளவு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அதை தான் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய எசன்ஸோட மஸ்க் ஐலைனர் இதுவுமே நீங்கள் வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் எசன்ஸ்லேருந்து இந்த கான்டோரிங் எடுத்திருக்கேன். கான்டோர் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு இப்போல்லாம் கான்டோர் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவே தெரிய மாட்டேங்குது நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரிமலோட ப்ரௌன்சர் இதை வந்து நல்லா ஃபேஸ்லில் என்னோடய சீக்ஸில் அண்ட் இந்த ஜா லைனில் மட்டும் நீட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு ப்ரௌன்சருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹுடா பியூட்டிலேருந்து இந்த ஸ்டிக் ப்ளஷ் இதை எடுத்திருக்கேன். இதோட ஷேட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை வந்து நீட்டாக வந்து ஒரு ப்ளஷ்ஷோட ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் மேக்கோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட சீக் போன் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் கியூபிட் போ அண்ட் அந்த ப்ரோ போன் ஏரியாவில் வந்து நல்லா என்னோடய ஐப்ரோஸை டிஃபைண்டாக தெரியணுன்றதுனால அங்கே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் கண்ணுக்கு கீழேயுமே ஹைலைனர் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ஸ்டெப். அண்ட் லிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்கோட செஸ்ட்நட் லிப் லைனர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் ஃபென்டியோட ஐகான் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா HBIC அண்ட் இது வந்து ஒரு ப்ரௌன் ரெடிஷ் கலர். சூப்பரான ஒரு கலர். நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும். நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. அண்ட் ஃபேஸையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன் மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு. அண்ட் மஸ்காரா நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மஸ்காரா எசன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட லேஷஸ் வந்து நல்லா லென்த்தியாக காட்டும். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் NC50 இந்த ஒரு மேக்கோட NC50 இந்த ஷேட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து NC50 ஒரு NC48 250 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஷேட் எப்படி இருக்குது அண்ட் என்னோடய ஸ்கின் டோன் எப்படி சூட்டாக இருக்குன்றது இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷேடுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபுல் ஃபேஸில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மேக்கோட NC50 நான் வந்து அந்த ஷேடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் வந்து காட்டியிருப்பேன். பட் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் நான் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து NC50 இந்த ஷேடோட ஒரு மேக்கப் கம்ப்ளீட் ஒரு மேக்கப் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து NC50 எப்படி இருக்குன்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.